சிங்கப்பூர் இந்திய பெண்களுக்கு அதிக திறன் உள்ளது. அதனால் அவர்கள் தொழில் தொடங்குவதற்கு முன்வர வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விக்ரம் நாயர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அங் மோ கியோ அடித்தள மன்றத்தில் நடந்த கருத்தரங்கில் அவர் அதனை தெரிவித்தார். பிரேக்கிங் பேரியர்ஸ், தடைகளை தகர்ப்போம் என்ற கருப்பொருளில் அந்த கருத்தரங்கு நடந்தது. நற்பணிப் பேரவையின் மாதர் பிரிவு சிங்கப்பூர் இந்தியர் வர்த்தக தொழில் சபையின் மாதர் பிரிவோடு இணைந்து அதற்கு ஏற்பாடு செய்திருந்தது. பல்வேறு துறைகளில் சிறப்பாக தொழில் நடத்தும் 4 தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். வாழ்க்கையைப் போலவே தொழிலிலும் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அவற்றை எதிர்கொள்வது எப்படி என்பதை பேச்சாளர்கள் விவரித்தனர். பிசினஸ்ல மட்டும் சவால்கள் கிடையாது. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில நம்ம சவால்களை சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். பிசினஸ் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு சவாலையும் ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு இதுலேருந்து எப்படி மீள்றதுன்றதை நம்ம யோசிக்கணுமே தவிர, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னு நம்ம வெம்பி சுணங்கி போயிடக்கூடாது. ஒரு சவால் அப்படின்றது வாழ்க்கையில வரும்போது அதற்கான தீர்வு என்னன்னு யோசிக்கணும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் விடாமுயற்சியோட அதை நம்ம சரிப்படுத்த பார்க்கணும், விட்டு கொடுத்துடக்கூடாது. அண்ட் எப்பவுமே நம்ம எல்லாம் கத்துட்டே இருக்கணும். அப்போதான் நம்மளால இதில் வெற்றி பெற முடியும். ஸோ தோல்விங்கிறதுக்கான வார்த்தைக்கு இடமே கொடுக்கக்கூடாது. பெண்கள் தொழிலில் ஈடுபடுவதில் சில சிரமங்கள் உண்டு. குடும்பத்துக்கும் தொழிலுக்கும் சரியான அளவில் நேரத்தை ஒதுக்குவதன் மூலம் சிரமங்களை குறைக்கலாம். டைம் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் இல்லாமல் அந்த ஒரு உணர்வு இருக்கணும். இதுக்கு மேலே நான் வேலை பார்ப்பேன், இதுக்கு மேலே நான் என் குழந்தைங்களை பார்ப்பேன். ஸோ அந்த விட்டு கொடுத்துட்டு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான நிலைமை நமக்கு தெரியணும். அதை எப்போன்னு ஸோ வேலை முடிச்சாச்சுன்னா என் பிள்ளைங்க பார்த்தாச்சு. இப்போ என் பிஸ்னஸ் டைம்னா பிஸ்னஸ் டைம். ஸோ அந்த 2 ரோல்ஸையும் நம்மளால் 100% எப்போவுமே ஐ திங்க் வி ஷுட் பிளே அ பார்ட் இன் தட் அண்ட் வி மஸ்ட் பிளே வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் இதர் ரோல் தட் வி டேக் அப். சுமார் 300 பேர் இந்த கருத்தரங்கில் பங்கேற்றனர். இதுவரை தெரிந்திராத பல புதிய தகவல்களை அறிந்து கொள்ள முடிந்ததாக சொன்னார் கருத்தரங்கில் பங்கேற்றவர். நிறைய வாய்ப்பு இருக்கு எங்களுக்கு. அந்த நெட்வொர்க்கிங் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு நெட்வொர்க் பண்ண, டு கெட் டு நோ. மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம ஹெசிட்டன்ட் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா we get to actually expand our ideas and all that. சமூகத்தில் உள்ள பல தடைகளை தாண்டி வெளியே வந்து தொழில் செய்வதற்குரிய வாய்ப்புகள் இந்திய பெண்களுக்கு நிறைய உள்ளன என்பதை உணர்த்தியது கருத்தரங்கம்.